சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லால் சலாம் திரைப்பட விழாவில் சொன்ன ஒரு குட்டி கதையின் கருத்து உண்மையிலேயே ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. ஒரு ஊருக்கு போவதற்கு ஒரே ஒரு ஒத்தையடி பாதை தான் இருந்தது, வேறு பாதையே கிடையாது. அந்த பாதையில் ஒரு நேரத்தில் ஒருத்தர் மட்டும்தான் செல்ல முடியும். 2 பேர் எதிரெதிராக வந்துவிட்டால் ஒருவர் ஒதுங்கினால்தான் மற்றவர் செல்ல முடியும். ஒரு நாள் அந்த பாதையில் 2 பேர் எதிரெதிராக வந்தார்கள். ஆச்சரியம் என்னவென்றால் இருவருமே பெருந்தன்மையான மனிதர்கள். ஒருவரை ஒருவர் பார்த்ததும் பரவாயில்லை, நீங்கள் முதலில் போங்கள் என்று ஒருவர் சொல்லிவிட்டு இடதுபுறம் ஒதுங்கினார். அவரை பார்த்த மற்றவர் பரவாயில்லை, நீங்கள் போங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் இடதுபுறம் ஒதுங்கினார். இப்போது என்ன நடந்தது? இருவரும் ஒருவருக்கொருவர் இடம் கொடுத்ததால் ஒரு பாதை 3 பாதைகளாக மாறிவிட்டது. அதற்கு காரணம் என்ன? பெருந்தன்மை. அதே பாதையில் இன்னொரு நாள் 2 பேர் எதிரெதிராக வந்தார்கள். அதில் ஒருவர் பெருந்தன்மையானவர், மற்றொருவர் சுயநலம் அகங்காரம் கொண்டவர். இருவரும் நடுவில் நின்றார்கள். அகங்காரம் கொண்டவர் நகரவில்லை. பெருந்தன்மையானவர் பரவாயில்லை, நீங்கள் போங்கள், நான் ஒதுங்கி செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் ஓரமாக ஒதுங்கி சென்றார். அவருடைய பெருந்தன்மையால் குறைந்தபட்சம் இன்னொரு பாதையாவது உருவானது. ஆனால் அடுத்த நாள் அதே பாதையில் 2 பேர் வந்தார்கள். இருவருமே அகங்காரம் கொண்ட மனிதர்கள். ஒருவர் நான் ஏன் ஒதுங்க வேண்டும் என்றார், இன்னொருவர் நீதான் ஒதுங்க வேண்டும் என்றார். 2 பேர் தகராறு செய்து கொண்டே நின்றார்கள். கடைசியில் என்ன நடந்தது? யாரும் அந்த பாதையில் செல்ல முடியவில்லை. பாதை இருந்தது, ஆனால் பயணம் நின்று விட்டது. இது ஒரு குட்டி கதைதான், ஆனால் இதில் வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. இன்றைக்கு மதத்தை பற்றியும் நாம் இதைத்தான் சிந்திக்க வேண்டும். நாம் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய மதம்தான் உயர்ந்தது, நம்முடைய வழிதான் சரியானது, நான் தான் உயர்ந்தவன் என்று மற்றவரை தாழ்த்த ஆரம்பித்து விட்டால் அது மதமல்ல, மதத்தின் பெயரால் உருவாகும் அகங்காரம். உண்மையில் எல்லா மதங்களும் மனிதர்களுக்கு அன்பையும் கருணையும் தான் போதிக்கின்றது. மனிதர்கள் பலராக இருக்கலாம், மதங்கள் பலவாக இருக்கலாம், வழிமாட்டு முறைகள் பலவாக இருக்கலாம், ஆனால் நம்மை இணைப்பது அன்பு. நான் மட்டுமல்ல, மற்றவருக்கும் உலகத்தில் இடம் இருக்கிறது என்ற பெருந்தன்மையோடு நாம் நடந்து கொண்டால் ஒரு பாதை 3 பாதைகளாக மாறியதை போல் மனித வாழ்க்கையில் 1000 பாதைகள் உருவாகும். ஏனென்றால் அன்பு 1000 பாதைகளை உருவாக்கும். அதுதான் உண்மையான மத நல்லிணக்கம். நன்றி, வணக்கம்.